ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சுருளி ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போய் என்ட்ரி டிக்கெட் வாங்க போனோம். சுருளி ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருதுல்ல, அதுலேருந்து ஓரமாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் திதிலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இதுக்கான கோயில் அங்கே இருக்குது. அது இன்னும் ஸ்பெஷல் போல. அங்கே நிறைய பேர் கோயிலில் திதி கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தோம். அப்புறம் நாங்கள் உள்ளே போய் என்ட்ரி டிக்கெட் வாங்க போனப்போ சொன்னாங்க, அருவியில் அதிகமாக தண்ணி வரலை, சும்மா 2 பேர் தான் குளிக்கலாம் அப்படின்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்தோம்ல, அதனால் போய் அருவியை பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு போனோம் உள்ளார. அந்த வழி ஃபுல்லாக நிறைய குரங்கு. பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கே பயமாக இருந்தது. கிட்ட கிட்ட வந்துக்கிட்டே இருந்தது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கணும்னு சொன்னாங்க. சரி நடக்கலான்ட்டு போயின்னு இருந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகத்தில் இல்லை. அப்படியே உள்ளார நடந்து போயிட்டே இருந்தேன்னா காடு மாதிரியே இருக்குது. 2 பக்கமும் ஒரே செடிங்களாக தான் இருக்குது, மரங்களாக தான் இருக்குது. நிறைய குட்டி குட்டி மாங்காவாக கொட்டி கிடக்கு. பார்த்தா நம்ம ஊரில் இருக்க மாதிரி மாங்காய் மரம்லாம் இல்லை, இங்கே ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதேமாரி நாங்கள் இங்கே அணில் பார்த்தோம், காட்டு அணில் பார்த்தோம், பெருசு பெருசாக இருந்தது. நாங்கள் போன சமயத்தில் யாருமே போகலையா, ஒரே பயமாக இருந்தது. காட்டுக்குள்ளார ஏதோ தனியாக நடந்த மாதிரி இருந்தது. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது லாஸ்ட்டாக. அது ஒரு 100 படிக்கட்டு இருக்குன்றாங்க. அதில் ஏறி போய் பார்த்தா ஃபால்ஸில் தண்ணியே வரல. கொஞ்சமாக தான் தண்ணி வருது, 2 பேர் குளிக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க ஊற்றுற இடத்துலேருந்து. கடைசியில் இங்கே பார்த்தா தண்ணியே வரல. நாங்கள் அப்புறம் கீழே தண்ணி ஓடிட்டு இருந்ததில்ல, அதில் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.